வணக்கம் வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய பூ மார்க்கெட் கோயம்பேடு ஒரு ரவுண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா காலை முதல் 11 மணி வரைக்கும் பயங்கர பிஸியாக இருக்கிற ஒரு மார்க்கெட்டு தான் பூ மார்க்கெட்டு. சுமார் மாலைன்னாக்க ஒரு 100 ரூபாயிலேருந்து 5000 ரூபா 10,000 வரைக்கும் மாலை இருக்கும். பொக்கைன்னா ஒரு 300 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும் பொக்கைகள் ரெடி பண்ணி தருவாங்க. இங்கே உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கண்கொள்ளா காட்சியாக இருக்குங்க. வாழ்க்கையில் வந்து என்ன சம்பாரிச்சோம் என்ன சேர்த்தோம்னாலும் இங்கே உள்ள மனிதர்களை பார்த்தீங்கன்னா அப்படியே மிஷின் மாதிரி கம்ப்யூட்டர் பொம்மை மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எங்கே சாப்பிட்றாங்க, எங்கே படுக்கிறாங்க, எங்கே எழுந்திரிக்கிறாங்க யாருக்குமே தெரியாது. வெளி மாநிலம், வெளி மாவட்டம், பக்கத்து ஊர், அக்கத்து ஊர், எல்லா இடங்கள்லேருந்து பூக்கள்லேருந்து அனைத்து பொருளுக்குமே வருங்க. என்ன சொல்ல போனீங்கன்னா என்னோடய பாசையில் வந்து அப்பா அம்மாவை தவிர மற்ற எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனிதர்களும் இங்கே வசிக்கக்கூடிய ஒரு இடம் தான். தனியாக ரூம் எடுத்துருக்க மாட்டாங்க, குளிக்க வசதி இருக்காது, வாய்ப்பு இருக்காது. இருந்தாலும் தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக இதை பார்க்குறீங்களே, இந்த பூக்கள் எல்லாம் எந்தெந்த மாநிலத்திலேருந்து வருதுன்னு சொல்ல முடியாது. காலையில் ஒரு ரேட்டு, அதுக்கப்புறம் 6 மணிக்கு ஒரு ரேட்டு, 11 மணிக்கு ஒரு ரேட்டு, அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அந்த மாலைகளும் அந்த அழகு பாடுகளும் அந்த வேலைப்பாடுகளும் அவங்க பேசுகிற பேச்சுகளும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியாத ஒரு சூழல் தான் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில். அனைத்து வியாபாரமும் நடக்குங்க. ஒரு பக்கம் காய்கறி மார்க்கெட்டு, பழ மார்க்கெட்டு, அடுத்த பக்கம் போனோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பூ தான். இந்த தண்ணிலாம் அடிக்கிறாங்க பாருங்கள் அந்த பூக்களுக்கு, மாலைகளுக்கு. இது வியாபாரம் பேசுகிறாரு பாருங்கள், அவர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். இப்படிப்பட்ட நண்பர்கள்லாம் எங்கள் காலையில் மாலையில் வந்து கூப்பிடுவாங்க, பேசுவோம். ஒரு அவசரத்துக்கு மாலை வேணும்னா உடனே ஃபோன் பண்ணுவேன். இந்த முத்தனை கடையில் ஃபோன் பண்ணாக்க செல்வராஜான இருப்பாங்க, ரொம்ப கம்மியான விலையில் உடனே ரெடி பண்ணி உடனே கொடுப்பாங்க. ஒவ்வொரு கடைகள்லேயும் வந்து 10 பேர் 20 பேர் வேலை செய்வாங்க. அப்படியே மிஷின் மாதிரி அப்படியே டக்குன்னு வீடியோ எடுத்து டக்குன்னு நமக்கு மாலையை பின்னி கொடுத்துருவாங்க. இங்கே வந்து அனைத்து சமுதாயமும் அனைத்து மக்களும் நீ யார் நான் யார் என்ன ஏதுன்னு யாருக்குமே புரியாது. எங்கேருந்தோ வருவாங்க, எங்கேருந்தோ வியாபாரம் பண்ணுவாங்க. ஒரு சில நேரங்களில் லாபம் கிடைக்கும், ஒரு சில முதலாளிகள் வந்து நல்ல முறையில் சம்பாரித்து சொந்தமாக வீடு கட்டிப்பாங்க. ஆனால் இங்கே நாணயம் வந்து முக்கியங்க. அந்த நாணயத்தோடு செயல்பட்டு நாணயத்தோடு வியாபாரம் பண்ணி கிடைச்சது போதும், கொஞ்சம் லாபம் கிடைச்சா போதும்னு வாழ்கிற மக்கள் பல பேர். ஆனால் கொள்ளையடிச்சிட்டு போகணும், ஒன்றுக்கு பாதியாக விற்கணும். ஒரு சேரு பூ காலையில் பார்த்தீங்கன்னா 60 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே பார்த்தீங்கன்னா லேட்டாக 180, 160, 200, 250 இந்த பூக்கள் எல்லாம் விலை போகுங்க. ஆனால் இவங்க வந்து சாப்பிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. பசியோட வியாபாரத்தை முடிக்கணும்னு தொண்டை கீழே கத்துவாங்க. அப்படியெல்லாம் கத்தி அந்த பூக்களை வியாபாரம் பண்ணி தன்னோட குடும்பத்துக்காக, தன்னோட மக்களுக்காக, தன்னோட பிள்ளைகளுக்காக அவங்க எப்படி வளர்ந்தாங்க, எப்படி படிக்க வச்சாங்க, எப்படி வாழ்ந்தாங்கங்கிறதுலாம் வேறு பக்கம் இருந்தால் கூட இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக்கை போடுங்க, ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இங்கே உள்ள மக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இரவு பகல் வந்து கண் முழிச்சு வியாபாரங்கள் பார்க்குறாங்க. இவங்க வந்து செய்கிற வேலைக்கும் இவங்க வாழ்கிற வாழ்க்கைக்கும் அங்கே கிராமத்தில் போனீங்கன்னா, சொந்த ஊருக்கு போனீங்கன்னா அப்படியே தலைகீழாக மாறி இருப்பாங்க. பெரிய உத்தியோகம், பெரிய வேலை, கை நிறைய காசு, கை நிறைய சம்பளம். ஆனால் அவங்க சாப்பிட்றதும் படுக்கிறதும் எந்திரிக்கிறதும் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா உட்காந்த இடத்துலையே தூங்கிடுவாங்க. இதை பார்க்குறீங்களா, இவங்கெல்லாம் காலையில் 3 மணி 4 மணிக்குள்ளே வந்து அந்த பூக்களை வாங்கி அதை கட்டி அது சுற்றிலும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பூக்கடைகளாக இருக்கும். இந்த பூவுக்கெல்லாம் அது ஒரு சேரு ஒரு கிலோன்னு சொல்லுவாங்க. ஒரு சேருக்கு ஒரு கிலோவுக்கு இவ்வளோ காசு கொடுத்து தான் அவங்க கட்டி வியாபாரம் பண்ணுறாங்க. சில நேரங்களில் அனைத்து பூவும் விற்றுடும், சில நேரங்களில் எல்லா பூவும் அப்படியே தங்கிடும். அப்போ அவங்களுக்கு நஷ்டம்தான். எல்லா தொழிலிலுமே நஷ்டம் லாபம் இருக்க தான் செய்யுது. ஆனால் பூத்தொழில் வந்து அன்னைக்கு ஒரு நாள் தொழில் தான். பழம் காய்கறி கூட 2 நாள் தாங்கும். ஆனால் பூ வந்து தினந்தோறும் வியாபாரம் பண்ணிடணும், தினந்தோறும் அவங்க வந்து வித்துடணும், அதில் 10 ரூபா லாபம் கிடைக்கணும். அவங்க வாழ்கிற வாழ்க்கை மிகவும் ஏழ்மையான ஒரு வாழ்க்கைங்க. ஆனால் அவங்க சொந்த ஊருக்கு போகும்போது தான் பயங்கரமாக சந்தோஷமாக ஜாலியாக போவாங்க. இதையெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் வியாபாரம் நடத்தும் தொழிலாளர்கள் இவங்களுக்கு முதலாளிகளும் இருக்காங்க,
தொழிலாளிகளும் இருக்காங்க. ஆனாலும் நம்ம வாங்குற ஒரு முழம் பூ சமயத்தில் வந்து என்ன இந்த ரேட்டுக்கு விற்கிறீங்க, 30 ரூபாயா 50 ரூபாயா அப்படின்னு நினைப்போம். அன்னைக்கு அவங்க சூட்டோட சூடு காலையில் என்ன ரேட்டு ஒரு சேரு பூ விற்கிதோ அந்த பூவை அப்படியே வாங்கி அதன் பிறகு அது ஆள் வச்சு தொடுத்து அதன் பிறகு பொழுதுரிக்கும் கொடை வெயில் மழை கொடை பிடிச்சிப்பாங்க, கொடை பிடிக்காமல் இருப்பாங்க. இதை பாருங்கள், எல்லா வியாபாரிகளுக்கும் இந்த பூ மார்க்கெட்டு மிகவும் நல்ல ஒரு வியாபாரம் நடக்கக்கூடிய ஒரு பூ மார்க்கெட். பார்த்தீங்களா, இந்த தேங்காய் அந்த வெத்தலை விற்கிறவங்க எல்லாருமே அவங்க வேலையை சுறுசுறுப்பாக இந்த காலையிலேயே செய்து காலையிலேயே வந்து இந்த வியாபாரத்தை பெருக்கினாதான். இதை பார்க்குறீங்க, இந்த இடங்கள்லாம் எப்படி இருந்தது தெரியுங்களா ஒரு காலகட்டத்தில். அதையெல்லாம் மாற்றி அதையெல்லாம் அப்படியே வரிசைப்படுத்தி அழகுபடுத்தி இதோ இந்த கடை வந்து ஆர்ஆர் பூ மார்க்கெட்டு, அதாவது எனது நண்பர் பூ வியாபாரங்கள். நம்ம நினைப்போம் பூ வியாபாரம் வந்து கொள்ளை கணக்கில் கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலான்ட்டு. இல்லவே இல்லைங்க. ஒரு சில நேரங்களில் கை கொடுக்கும், ஒரு சில நேரங்களில் வந்து அந்த பூக்கள் வந்து ஏமாற்றிடும். இதை பாருங்களேன், இதெல்லாம் ஒவ்வொரு கடைக்கு போகிறதுக்காக அப்படியே மூட்டை மூட்டையாக கட்டி வச்சுருக்காங்க. அந்த மூட்டைகளை அந்த ட்ரேயில் போட்டு அந்தந்த கடைகளுக்கு அனுப்புவாங்க. செந்தில் குமார்ன்ட்டு பேர் அவரோட பூ மார்க்கெட்டு. அங்கே பணியாற்றுறவர் தான் இந்த அண்ணன். அப்படியே பாருங்கள் எவ்வளோ பரிதாபமாக பூ விற்கிற இடத்துலையே இந்த வியாபாரம் பண்ணுற இடத்துலையே தூங்குறார் பாருங்க. அவரோட சட்டையெல்லாம் பாருங்கள் அப்படியே வேர்வை பூத்துருக்கும். இப்படிப்பட்ட தொழிலாளர்கள் இது பூஜைக்கும் போகுது, மேடைக்கும் போகுது, மற்ற இடங்களுக்கும் போகுது. ஆனாலும் இந்த பூ வியாபாரிகள் படும் கஷ்டமும் படும் துன்பமும் இரவு பகலாக சாப்பிடாம தூங்காமல் சரியான இடவசதி இல்லாமல் இப்படியெல்லாம் இந்த பூ வியாபாரிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதோ பார்க்குறீங்களே, நிறைய தகவல்கள் இருக்குது, நிறைய கஷ்டங்கள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. அந்த பூ மார்க்கெட்டில் எனது நண்பர்கள் இருக்காங்க. சேட்டு, செந்தில், கிஷோரு, புருஷோத்தமன், இந்த மாதிரி செல்வராஜி, முத்து, இவங்கெல்லாம் நான் போயிட்டு கேட்டேன்னு வச்சிங்களேன், ஃபோன் பண்ணி ஆனால் எனக்கு ஒரு மாலை வேணுன்னா இந்த ரேட்டுக்கு வேணும்னாக்கா உடனே கட்டி வச்சுருவாங்க. பொக்கை வேணுன்னா உடனே கட்டி வச்சுருவாங்க. வெள்ளிக்கிழமைனா எனக்கு 2 சேரு 3 சேரு பூ வேணும், பன்னீர் ரோஸ் வேணும்னாக்கா உடனே எடுத்து வச்சுருவாங்க. இப்படிப்பட்ட நண்பர்களாக இருக்காங்க. இவங்களை வீடியோ எடுத்து போடணும்னு ஆசைப்பட்டு அவங்கள்ட்ட பேட்டி மாதிரி கேட்கலான்னு கேட்டேன். அதெல்லாம் வேணாம்ல, எனக்கு அதெல்லாம் பழக்கம் கிடையாது, பேசி நீ சொல்லு ஆர்ஆர் பூ மார்க்கெட் வாங்கன்னு சொல்லு அப்படின்ட்டு நண்பர் சொன்னாப்புல. செஞ்சில் சிறு வயசுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவரெல்லாம். இந்த கோயம்பேடு பூ மார்க்கெட் வியாபாரங்கள் வந்து மிகவும் காலையில் அப்படியே நெருப்பு போகிற மாதிரி நெருப்பு வேகத்தில் வியாபாரங்கள் நடக்கும். ஒரு நாளில் நல்ல கைக்கு நிறைய காசு வரும். ஆசாமிகளுக்கு போக, கடை வாடகை போக, உள் வாடகை கொடுத்து வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுத்து மீதியை அவங்க சேமிப்பு வைக்கணும். அப்படி சேமித்து வச்சாதான் வருஷத்தில் ஒரு நாள் திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, ஒசூர், வத்தலக்குண்டு இந்த மாதிரி ஊர்களிலிருந்து வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பழம் பாருங்களேன். அதாவது பழ மார்க்கெட்டு ஆரம்பமாக போகுது. அதுக்கு இந்தாண்ட வந்து பூ மார்க்கெட்டை ஒட்டி சில பழக்கடைகள். ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி பூ மார்க்கெட்டு வியாபாரிகளுக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் பல தடைகளை தாண்டி பல கஷ்டங்களை தாண்டி எது போட்டாலும் அதுக்கு காப்பிரைட் வருது, எதுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியலைங்க. சில நண்பர்கள் அதை சரியான முறையில் வழிநடத்துறதுக்கு எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க. இருந்தாலும் ஜிஎம்பி மாயவரம் மண்வாசனை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நன்றியுடன் அப்துல்லா.